ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து வருடாந்திர அட்டவணைப்படி ஆகஸ்ட் மாதம் அறிவிக்க உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான முன்னேற்பாடு பணிகளில் டிஆர்பி தீவிரம் காட்டிருக்காங்க. இது குறித்து சில முக்கிய தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க, அதை பற்றிய சில முக்கியமான தகவலை இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கலாங்க. தமிழக அரசு பள்ளி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான முன்னேற்பாடுகள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மும்முரமாக மேற்கொண்டு வருகிறது. திட்டமிட்டபடி தேர்வுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட இருக்காங்க. கல்லூரி உதவி பேராசிரியர் பணியில் சேர வேண்டாம். நெட் அல்லது செட் தேர்வு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். நெட் தேர்வு யூஜிசி செட் தேர்வு தகுதி தேர்விலும் அந்தந்த மாநில அளவிலும் நடத்தப்படுகிறது. தமிழகத்தில் செட் தேர்வு நடத்தும் பொறுப்பு தற்பொழுது ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த வகையில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட செட் தகுதி தேர்வில் முடிவுகள் ஏறத்தாழ 3 மாதங்களாகியும் இன்னும் வெளியிடப்படவில்லை. செட் தேர்வு வந்தவுடனே அடுத்த கட்டமாக உதவி பேராசிரியர் பணிக்கான தேர்வுகளும் நடத்தப்பட்டு வருது. ஸோ இதில் தயாராகி வர நிலையில் செட் தேர்வுக்கான முடிவுக்கு அறிவிக்கப்படாமல் இருப்பது அனைவருடைய வலுவடைய செய்தது. இது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் உயர் அதிகாரி ஒருவரிடம் கேட்ட பொழுது செட் தேர்வு பற்றி தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் எல்லாமே நிலுவையில் இருக்குது. ஸோ நிலுவையில் இருக்கிற வழக்கு நிறைவடையும் தருவாயில் உள்ளது. வழக்கு முடிவுக்கு வந்தவுடன் செட் தகுதி தேர்வு வெளியிடப்பட்டு அதைத் தொடர்ந்து உடனடியாக பேராசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வு நடத்தப்படும் என்றார். அந்த அதிகாரி மேலும் கூறும்பொழுது, முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவிகள் 1915 இடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும். நவம்பரில் தேர்வு நடத்தப்படும் என வருடாந்திர அட்டவணையில் அறிவிக்கப்பட்டபடியே முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும் அப்படின்றத தெள்ள தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த செட் தேர்வு நடத்தப்படும் அப்படின்றதையும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வுக்குண்டானதையும் டிஆர்பி பார்த்திங்கன்னா வேகம் காட்டிகிட்டு இருக்காங்க. அந்த தகவலை நமக்கு தற்சமயம் கொடுத்துட்ருக்காங்க. பட்டதாரி ஆசிரியர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. தமிழகத்தில் டெட் தேர்வு ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்துகிறது. தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் என்சிடி விதிமுறைகளின்படி ஆண்டுக்கு 2 தடவை பார்த்திங்கன்னா டெட் தேர்வு நடத்தப்பட வேண்டும். இந்த விதிமுறையின்படி மத்திய அரசு பள்ளிகளுக்கு ஆசிரியர்களுக்கான சிடெட் தகுதி தேர்வு ஆண்டுக்கு 2 முறை நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் ஆசிரியர் தேர்வு வாரியம் அது போன்ற டெட் தேர்வை ஆண்டுதோறும் நடத்துவதில்லை. மேலும் 2025ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட வருடாந்திர அட்டவணையில் டெட் தேர்வு குறித்த அறிவிப்பே இடம்பெறவில்லை. எனவே இந்த ஆண்டு டெட் தேர்வு நடத்தப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. தற்பொழுது அரசு பள்ளிகளில் பதவி உயர்வுக்கு டெட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக டெட் தேர்வு நடத்தப்படாததால் ஆசிரியர் பணியில் சேருவோர் மட்டுமன்றி ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களும் பதவி உயர்வு பெற முடியாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் இவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டு சிடெட் தேர்வு போல டெட் தேர்வை ஆண்டுதோறும் நடத்தப்பட வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா டெட் தேர்வு பார்த்திங்கன்னா இந்த ஆண்டோடைய ஆனுவல் பிளானரில் இல்லை அப்படின்றத இவங்களே பார்த்திங்கன்னா ஒரு இதாக குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. எப்போ டெட் தேர்வு நடக்கும் அப்படின்றதுக்குண்டான அறிவிப்பையும் விரைவில் வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் 2013 டெட் தேர்வில் பாஸ் பண்ணவங்களுக்குண்டான பணி ஆணைகளை விரைவில் வழங்க இருக்காங்க. ஸோ அரசிடமிருந்து இதற்குண்டான அதிரடியான தகவல்கள் அனைத்துமே இந்த மாத இறுதிக்குள்ளார ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார அரசிடமிருந்து முக்கியமான அறிவிப்பு தகவல்கள் அனைத்துமே வெளியாகும் என்று நாம் எதிர்பார்க்கலாங்க. ஸோ தமிழகத்தில் டெட் தேர்வு நடத்தப்படும். அடுத்து பிஜிடிஆர்பி தேர்வு நடத்தப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த எஸ்ஜிடிக்கு உண்டான சிவி லிஸ்ட்டு செகண்ட் சிவி லிஸ்ட்டையும் விரைவில் பப்ளிஷ் செய்ய இருக்காங்க. கூடுதலான வேக்கன்சிஸ் எல்லாமே உயர்த்திட்டு புதிய அறிவிப்பை விரைவில் வெளியிடலாம் அப்படின்றதுக்குண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பை விரைவில் ரெடியாக இருக்குது. நண்பர்களே, ஆசிரியர் தேர்வு வாரியம் சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு தெளிவாக பதில்கள் கிடைக்கப்படும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.
ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து வருடாந்திர அட்டவணைப்படி ஆகஸ்ட் மாதம் அறிவிக்க உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான முன்னேற்பாடு பணிகளில் டிஆர்பி தீவிரம் காட்டிருக்காங்க. இது குறித்து சில முக்கிய தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க, அதை பற்றி சில முக்கியமான தகவலை இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கலாங்க. தமிழக அரசு பள்ளி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான முன்னேற்பாடுகள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மும்முரமாக மேற்கொண்டு வருகிறது. திட்டமிட்டபடி தேர்வுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட இருக்காங்க. கல்லூரி உதவி பேராசிரியர் பணியில் சேர வேண்டாம். நெட் அல்லது செட் தேர்வு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். நெட் தேர்வு யூஜிசி செட் தேர்வு தகுதி தேர்விலும் அந்தந்த மாநில அளவிலும் நடத்தப்படுகிறது. தமிழகத்தில் செட் தேர்வு நடத்தும் பொறுப்பு தற்பொழுது ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த வகையில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட செட் தகுதி தேர்வில் முடிவுகள் ஏறத்தாழ 3 மாதங்களாகியும் இன்னும் வெளியிடப்படவில்லை. செட் தேர்வு வந்தவுடனே அடுத்த கட்டமாக உதவி பேராசிரியர் பணிக்கான தேர்வுகளும் நடத்தப்பட்டு வருது. ஸோ இதில் தயாராகி உள்ள நிலையில் செட் தேர்வுக்கான முடிவுக்கு அறிவிக்கப்படாமல் இருப்பது அனைவருடைய வலுவடைய செய்தது. இது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் உயர் அதிகாரி ஒருவரிடம் கேட்ட பொழுது செட் தேர்வு பற்றி தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் எல்லாமே நிலுவையில் இருக்குது. ஸோ நிலுவையில் இருக்கிற வழக்கு நிறைவடையும் தருவாயில் உள்ளது. வழக்கு முடிவுக்கு வந்தவுடன் செட் தகுதி தேர்வு வெளியிடப்பட்டு அதைத் தொடர்ந்து உடனடியாக பேராசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வு நடத்தப்படும் என்றார். அந்த அதிகாரி மேலும் கூறும்பொழுது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவிகள் 1915 இடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும். நவம்பரில் தேர்வு நடத்தப்படும் என வருடாந்திர அட்டவணையில் அறிவிக்கப்பட்டபடியே முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும் அப்படின்றத தெள்ள தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த செட் தேர்வு நடத்தப்படும் அப்படின்றதையும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வுக்குண்டானதையும் டிஆர்பி பார்த்திங்கன்னா வேகம் காட்டிகிட்டு இருக்காங்க. அந்த தகவலை நமக்கு தற்சமயம் கொடுத்துட்ருக்காங்க. பட்டதாரி ஆசிரியர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. தமிழகத்தில் டெட் தேர்வு ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்துகிறது. தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் NCT விதிமுறைகளின்படி ஆண்டுக்கு 2 தடவை பார்த்திங்கன்னா டெட் தேர்வு நடத்தப்பட வேண்டும். இந்த விதிமுறையின்படி மத்திய அரசு பள்ளிகளுக்கு ஆசிரியர்களுக்கான சீட்டெட் தகுதி தேர்வு ஆண்டுக்கு 2 முறை நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் ஆசிரியர் தேர்வு வாரியம் அது போன்ற டெட் தேர்வை ஆண்டுதோறும் நடத்துவதில்லை. மேலும் 2025ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட வருடாந்திர அட்டவணையில் டெட் தேர்வு குறித்த அறிவிப்பே இடம்பெறவில்லை. எனவே இந்த ஆண்டு டெட் தேர்வு நடத்தப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. தற்பொழுது அரசு பள்ளிகளில் பதவி உயர்வுக்கு டெட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக டெட் தேர்வு நடத்தப்படாததால் ஆசிரியர் பணியில் சேருவோர் மட்டுமன்றி ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களும் பதவி உயர்வு பெற முடியாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் இவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டு சீட்டெட் தேர்வு போல டெட் தேர்வை ஆண்டுதோறும் நடத்தப்பட வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா டெட் தேர்வு பார்த்திங்கன்னா இந்த ஆண்டோடைய ஆனுவல் பிளானரில் இல்லை அப்படின்றத இவங்களே பார்த்திங்கன்னா ஒரு இதாக குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. எப்போ டெட் தேர்வு நடக்கும் அப்படின்றதுக்குண்டான அறிவிப்பையும் விரைவில் வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் 2013 டெட் தேர்வில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான பணி ஆணைகளை விரைவில் வழங்க இருக்காங்க. ஸோ அரசிடமிருந்து இதற்குண்டான அதிரடியான தகவல்கள் அனைத்துமே இந்த மாத இறுதிக்குள்ளார ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார அரசிடமிருந்து முக்கியமான அறிவிப்பு தகவல்கள் அனைத்துமே வெளியாகும் என்று நாம் எதிர்பார்க்கலாங்க. ஸோ தமிழகத்தில் டெட் தேர்வு நடத்தப்படும். அடுத்து PGTRB தேர்வு நடத்தப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த SGTக்கு உண்டான CV லிஸ்ட்டு செகண்ட் CV லிஸ்ட்டையும் விரைவில் பப்ளிஷ் செய்ய இருக்காங்க. கூடுதலான வேக்கன்சிஸ் எல்லாமே உயர்த்திட்டு புதிய அறிவிப்பை விரைவில் வெளியிடலாம் அப்படின்றதுக்குண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பை விரைவில் ரெடியாக இருக்குது. நண்பர்களே, ஆசிரியர் தேர்வு வாரியம் சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு தெளிவாக பதில்கள் கிடைக்கப்படும். அந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.